இங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமா கோமால இருப்பாரு. அவருக்கு ட்ரிப்ஸ் வாங்க கூட காசு இல்லாம சக்கரை தண்ணி ஊத்தி தான் உயிரை காப்பாத்திட்டு இருப்பா. குழந்தைங்களாம் பசியில துடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இருக்கிறது அவ அத்தை மட்டும் தான். அவங்களும் சொல்லாம கொள்ளாம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கும். ஹீரோயினும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் இடத்துல ஒளிஞ்சுப்பா. இப்ப வீட்டுக்கு சில தீவிரவாதிங்க வந்து புருஷங்கார கையில இருக்க கோல்ட் ரிங்க மட்டும் கழட்டிட்டு உயிரோட விட்டுட்டு போயிடுறானுங்க. ஹீரோயின் எப்படியா அத்தை வீட்டை கண்டுபிடிச்சு குழந்தைங்களை மட்டும் அங்க விட்டுட்டு இவன் மட்டும் ஹஸ்பண்ட பாத்துக்கிறதுக்காக வந்துடுறா. அப்ப அங்க கண்ணோட வந்து ஒரு தீவிரவாதி பணத்தை ஹீரோயின் தூக்கி எறிஞ்சிட்டு தப்பா நடந்துகிட்டு போயிடுறான். ஹீரோயினும் கண் கலங்கிட்டே காசை எடுத்து பசங்களுக்கு வேறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு புருஷனுக்கு குளுக்கோஸையும் வாங்கி ஏத்துறா. மறுபடியும் அந்த தீவிரவாதி வந்து காசை கொடுத்து தப்பா நடந்துகிட்டு போறான். ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் சந்தோஷமா ஃபீல் பண்றா. ஒரு பக்கம் புருஷன்ட்ட போயிட்டு அவன் கஷ்டத்தை சொல்றா. என்ன நடந்திருக்கும்னா ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினோட அண்ணங்கார சூதாட்டத்துல தோத்து போய் ஹஸ்பண்டுக்காரனுக்கு ஹீரோயினை பரிசா கொடுத்திருப்பாங்க. புருஷங்காரனோட போட்டோ வச்சுதான் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனும் வேண்டா வெறுப்பா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். கொஞ்ச நாளே ஹீரோயினோட மாமியாக்காரி நீ மட்டும் பிரெக்னன்ட் ஆகல, என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு பிளாக்மெயில் பண்றா. ஹீரோயின் வேற வழி இல்லாம இன்னொருத்த கூட இருந்தா புள்ளைய பெற்றிருப்பா. இது எல்லாத்தையும் கேட்ட புருஷங்கான கோமால இருந்து எந்திரிச்சு ஹீரோயினை கொல்ல பார்ப்பான். ஹீரோயின் உயிரை காப்பாத்திக்க அந்த ஆளை கத்தியால குத்தியே கொன்னறா.